சிவபுரம் கிராமத்தில் வேணுவும் ராதிகாவும் மிகவும் சந்தோஷமாய் வாழ்ந்து வந்தனர். வேணு ஒரு அரசு பதவியில் இருந்தான். ராதிகாவும் படித்து இருந்தாள். ஆனால் வேணு அவளை வேலைக்கு அனுப்பவில்லை. வீட்டு வேலைகளை செய்து கொண்டு வீட்டில் இரு என்று சொல்லிவிட்டான். ராதிகாவும் வீட்டு வேலைகளை செய்துவிட்டு நேரம் இருந்தால் ஏதாவது கோயிலுக்கு சென்று தனது பாரத்தை இறக்கி வைத்து வருவாள். இவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. இப்படி அவர்கள் சந்தோஷமாய் வாழ்ந்து வந்த நேரத்தில் திடீரென ராதிகாவின் செயலில் ஏதோ ஒரு சின்ன மாற்றம் தெரிந்தது. இது வேணுவின் மனதுக்கு சிறிது கவலையாய் இருந்தது. தனது மனைவி தனக்கு தெரியாமல் எதையோ மறைக்கிறாய் என்று மட்டும் தோணியது. அவனுக்கு தனது மனைவியிடம் நேரடியாக கேட்கவும் தைரியம் இல்லை. நாம் ஏதாவது கேட்டு அவள் நம்மை கோபப்பட்டு கொண்டு நம்மை விட்டு பிரிந்து சென்று விடுவாளோ என்று பயந்தான். தன் மனைவியின் மீது தீரா காதலுடன் வேணு இருந்தான். ராதிகா எப்போதும் சமையல் அறையிலேயே முடங்கி கிடந்தாள். வேணுவிடம் ஒழுங்கா பேசக்கூட நேரம் இல்லாமல் சமையல் அறையில் எப்போதும் இருந்தாள். சமையல் அறையில் இருந்து ராதிகாவுடன் யாரோ பேசுவது போலவும் வேணுவுக்கு தோணியது. வேணு இது தன்னுடைய பிரம்மை என்று நினைத்து கொண்டான். அந்த சமையல் அறையின் அருகில் ஒரு ஸ்டோர் ரூம் இருந்தது. அதில் தேவையில்லாத பொருட்கள் எல்லாம் போட்டு வைக்கப்பட்டு இருந்தன. ராதிகா மட்டுமே அந்த அறைக்கு செல்வாள். வேணு அந்த அறைக்கு ஏதாவது ஒரு நாள் மட்டுமே செல்வான். ஒரு நாள் வேணு அலுவலகத்தில் இருந்து வெகு விரைவில் வீட்டுக்கு வந்தான். மனைவியை காணாததால் சமையல் அறைக்கு சென்று பார்த்தான். அங்கே ராதிகாவை காணவில்லை. எங்கே சென்று இருப்பாள் என்று யோசித்துக் கொண்டு இருக்கும் போது ஸ்டோர் ரூம் உள்ளே ஏதோ சத்தம் கேட்டது. திடீரென கதவை திறந்து கொண்டு ராதிகாய் சோர்வாய் வெளியே வந்தாள். வேணுவை பார்த்ததும் மனது படபடத்தது. இருந்தாலும் மனதை தைரியமாய் வைத்து கொண்டு உள்ளே தூசி அடைந்து இருந்தது. அதையெல்லாம் சுத்தம் செய்துவிட்டு வெளியே வந்தேன் என்று நார்மலாய் சொல்லிவிட்டு தனது அறைக்கு சென்றாள். வேணுவுக்கு இப்போது மனைவி மீது சந்தேகம் தோன்றியது. வேணு தன் நண்பனான ரகுவிடம் இதை பற்றி பேசினான். அவனும் தங்கச்சி அப்படியெல்லாம் கிடையாது, நீ தேவையில்லாமல் சந்தேகப்படாதே என்று அறிவுரை கூறினார். ரகு எவ்வளவு எடுத்து கூறியும் வேணுவின் சந்தேகம் அதிகரித்து கொண்டே போனது. ஆபீஸுக்கு அடிக்கடி லீவு போட்டுக்கொண்டு மனைவியை கவனிக்க தொடங்கினான். ராதிகா எப்போதும் ஸ்டோர் ரூம் உள்ளே செல்வதும் அங்கே பேசி சிரிப்பதும் சமையல் அறையில் இருந்து சாப்பாடு எடுத்து செல்வதும் எல்லாவற்றையும் கவனித்தான். தனது மனைவி மீது முழு சந்தேகமே வந்தது. ஒரு நாள் ராதிகாவுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று நினைத்து ஆபீஸில் இருந்து வெகு விரைவில் கிளம்பினான். வீட்டிற்குள் நுழைந்தான். அங்கே மனைவியை காணவில்லை. எப்படியும் சமையல் அறையில்தான் இருப்பாள் என்று அங்கே சென்றான். அன்று எதிர்பாராத விதமாய் ஸ்டோர் ரூம் கதவை தாழ்பால் போட மறந்து ராதிகா சென்று விட்டாள். அங்கே சிரிப்பு சத்தம் கேட்டது. வேணு பார்ப்பதற்கு வெட்கப்பட்டு கொண்டே உள்ளே என்னத்தான் நடக்கிறது என்று எட்டி பார்த்தான். அங்கே அவன் கண்ட காட்சி ஒரு நிமிடம் அவனது இதயமே நின்றுவிடும் போலவே தோணியது வேணுவுக்கு. அங்கே தனது அம்மா படுக்கையில் படுத்து கிடந்த அம்மா மட்டும் இங்கே இருக்கிறார்கள், அப்பா எங்கே என்று மனதில் நினைத்து கொண்டு ஒரு 5 வருடத்திற்கு முன்னால் நடந்ததை மனதில் நினைத்து கொண்டான். வேணுவுக்கு அப்போதுதான் அரசு வேலை கிடைத்த
நேரம் வேணுவுக்கு திருமணமும் நடந்தது. வேணுவின் தம்பி தானுவுக்கும் ஒரு சரியான வேலை இல்லை. அவனுக்கும் தொழில் தொடங்க 1 கோடி ரூபாய் வேண்டும் என்று தனது அப்பா அம்மாவிடம் கூறினான். அவர்கள் தானுவின் பேச்சை கேட்டு சொத்து அனைத்தையும் விற்று கொடுத்தனர். அதன் பிறகு வேணுவின் மனைவியின் அனைத்து நகைகளையும் கேட்டு அதையும் விற்றனர். கடைசியாக அவர்கள் இருந்த வீட்டையும் வாங்கி கொண்டு வேணுவையும் ராதிகாவையும் நடுத்தெருவில் விட்டனர். இது எல்லாம் தானுவின் பேச்சை கேட்டு அவன் அப்பா அம்மா வீட்டை விட்டு விரட்டி விட்டனர். வேணு இனி தன் வாழ்நாளில் அவர்கள் முகத்தை பார்க்க கூடாது என்று நினைத்து கொண்டு மனைவியை அழைத்து கொண்டு வந்தான். மனைவின் வீட்டில் உள்ளவர்கள் உதவியுடன் சொத்து வாங்கி வீடு கட்டி இப்போது இந்த வீட்டில் வேணுவும் ராதிகாவும் குடிபெயர்ந்தனர். வேணு நடந்ததை நினைத்து பார்த்து அவன் கண்களில் கண்ணீர் வந்தது. தனது மனைவியை தேவையில்லாமல் சந்தேகப்பட்டு விட்டோமே என்று அழுதான். ஓடி சென்று மனைவியின் காலில் விழுந்தான் வேணு. என்னை மன்னித்து விடு ராதிகா என்று அழுதான். உடனே ராதிகா, என்ன இது, நான் தான் உங்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். உங்களுக்கு தெரியாமல் உங்கள் அம்மாவை அழைத்து வந்ததற்கு என்று அழுதாள். ஒரு நாள் நான் வெளியே செல்லும் போது இவர்கள் சாலையோரத்தில் பிச்சை எடுத்து கொண்டு இருந்தார்கள். நான் நமது அத்தை இல்லையா என்று அவர்களை அழைத்து வந்தேன். அவர்கள் வர மறுத்தார்கள். நான் தான் வற்புறுத்தி அழைத்து வந்தேன் என்று ராதிகா கூறினாள். உடனே வேணுவின் அம்மா கமலம், நீ வீட்டை விட்டு போன பிறகு தானுவுக்கு திருமணம் நடந்தது. அவன் மனைவி எங்களை வேலைக்காரி போலவே நடத்தினாள். உனது அப்பா இதை பொறுக்க முடியாமல் விஷம் அருந்தி இறந்து விட்டார். எனக்கும் உடம்புக்கு முடியாமல் படுத்த படுக்கையாய் கிடந்தேன். உனது தம்பியும் அவன் மனைவியும் ஒரு நாள் இரவு இங்கே கொண்டு கிடத்திவிட்டு சென்று விட்டனர் என்று அழுதாள் கமலம். உடனே வேணு, அழாதே அம்மா, நான் உனக்கு இருக்கிறேன். நீ இனி ஒளிந்து இருக்க வேண்டாம். வீட்டினுள்ளே இருக்கிற ரூமை உனக்கு ஒதுக்கி தருகிறோம் என்று கூறிவிட்டு மனைவி ராதிகாவை பார்த்து, உன்னுடைய திடீர் மாற்றத்தை பார்த்து சந்தேகப்பட்டு விட்டேனே, என்னை மன்னித்து விடு என்று கூறினான். உடனே ராதிகா, நீங்கள் எப்போது உங்கள் அம்மாவை ஏற்றுக்கொண்டீர்களோ அப்போதே நான் உங்களை மன்னித்து விட்டேன். இனி நம் இருவருக்குள்ளும் எந்த ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாது என்று சபதம் எடுத்தனர்.